வணக்கம். இன்னைக்கு நம்ம வெல்னஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய வெள்ளரிக்காய் ஜெல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாது இதில். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜெல்லுக்கு முதல்ல தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய் போதும். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேட்சாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போது இந்த வெள்ளரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிருங்க. எந்த ஒரு பெரிய துண்டும் இல்லாமல் அரைச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க அந்த சாறு எல்லாமே இறங்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபைன் ஃபில்டர் எடுத்து நான் வடிகட்டிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல வடிகட்டி ரொம்ப சின்ன துகளை கூட நிறுத்துகிற அளவுக்கு ஒரு வடிகட்டி இல்லை அப்படின்னா, இருக்கிற வடிகட்டி மேலேயே நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இல்லைனா ஒரு தனியாக துணி வச்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா துகளும் மேலே நின்றுடுச்சு, ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. கீழே நம்ம ஜூஸ் பாருங்கள் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு உங்கள் ஜூஸ் நல்லா கிளியராக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஜெல் பண்ணுறதுக்கு அடுத்து தேவையான பொருள் என்ன அப்படின்னா, 1/2 டீஸ்பூன் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஜெலாட்டினை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது கூட நான் நல்லா கொதிக்க வச்ச 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்கின்னுக்கு ஜெலாட்டின் யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நல்லதுங்க. ஏன்னா ஜெலாட்டின் ஒரு ஃபார்ம் ஆஃப் கொலாஜன். இந்த கொலாஜன் சத்து உங்கள் ஸ்கின் நல்லா பவுன்சியாக யூத்ஃபுல்லாக சத்தாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைங்க. இப்போ இந்த ஜெலாட்டின் மிக்சரை நம்மளோட குக்கும்பர் ஜூஸோட கலந்து ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, நார்மலாக கீழே வச்சுருங்க. 2 ஹவர் கழித்து பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு ஜெலாட்டின் ஆட் பண்ணதுனால ஒரு ஜெல் மிக்சர் போல் இப்போ அது இருக்குது. உங்களுக்கு இன்னும் டென்சராக வேணும் ஜெல் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் ஜெலாட்டின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஜெல் இன்னும் திக்காக வரும். குக்கும்பரில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் கஃபீக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அது உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நான் பண்ணியிருக்க ஜெல் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டரான ஜெல் டெக்ஸ்சர். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக கையில் எடுத்து அப்ளை பண்ணவும் கரெக்டாக இருக்கும். இல்லை ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, ஷீட் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கரெக்டாக இருக்குங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கும்பர் ஜெல் நம்ம பார்த்துடலாங்க. குக்கும்பர் ஜெல் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டேனையும் எடுத்துரும். உங்கள் ஸ்கின் நல்லா ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவளையத்தையும் எடுத்துருது. கண்ணுக்கு கீழே குழி ரொம்ப பள்ளமாக இருந்தாலும் அதை இது இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. ஸோ இப்போ நான் இதை ஒரு கண்டெய்னரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னரில் இந்த ஜெல்லை போட்டு நீங்கள் 7லேருந்து 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜெல் நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. சம்மருக்கு ஏற்ற ஒரு ஜெல். ஸோ இது தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்க சன் டேன் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸ்கின் நல்ல ஒரு ஹைட்ரேட்டட் லுக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடியே எடுத்து இந்த ஜெல்லை வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வர ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.